அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு அடைக்கலமானவர், பலனானவர், அனுகூலமான துணையானவர். வேதம் சொல்லுகிறது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே நம்மை படைத்த ஆண்டவருக்கு என்னையும் உங்களையும் பாதுகாப்பதும் பராமரிப்பதும் அரவணைப்பதும் அவருடைய சிறந்த பணி. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து, அப்படின்னா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியும், அதே போல பரலோக ராஜ்யத்திலே பிதாவினுடைய வலது பார்ஷத்திலே சென்று சேரவும் வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஆசையும் விருப்பமும் அவாவும். எனவே அந்த அடிப்படையிலே தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை படைத்தார், என்னையும் உங்களையும் படைத்தார். படைத்து சொன்னார், நீங்கள் நன்றாயிருங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருங்கள், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதர்களை ஆசீர்வதித்தார். மனிதர்களின் தவறுகள், மனிதனுடைய செயல்பாடுகளினுடைய வேறுபாடுகள், இவைகளினால் மனுக்குலம் சீரழிந்து போனது. ஆண்டவர் பல பல முறைமைகளிலே இந்த மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்பதற்காக பல பல திட்டங்களை ஆண்டவர் இந்த உலகத்திலே செயல்படுத்தினார். எல்லா திட்டங்களும் ஒரு முழுமை பெறாத நிலையிலே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டார். அதன் அடிப்படையிலே அவர் இந்த உலகத்திலே வந்து போதித்து அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து ஆலோசனை தந்து, ஆனாலும் மனுக்குலத்திற்கு மாற்றம் வரவில்லை. அவர் தம்முடைய ஜீவனை இந்த மனுக்குலத்திற்காக தந்து கல்வாரி அவர் நின்று உயிர்த்தெழுந்து வலது பார்சத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு சுமார் 50 நாட்களுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் வந்தார். உலகத்தில் வந்து அவருடைய அபிஷேகத்தினாலே இன்றைக்கு சுமார் உலகத்தின் பல பகுதிகளிலே திருச்சபைகள் உருவாகி இன்றைக்கு 300 கோடிக்கு மேற்பட்டவர்கள் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது இந்த செல்வம்புதூர் என்கின்ற கிராமத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே ஒரு திருச்சபை உருவாகி இருக்கிறது. இந்த திருச்சபையின் ஊடாக இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக இந்த ஸ்தலத்திலே வந்து ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கும் ஆயத்தமாகிறார்கள் என்பதை நினைக்கின்ற போது உண்மையாகவே கர்த்தருக்குள் நான் சந்தோஷப்படுகிறேன். எனவே இந்த மாலை பொழுதிலே இங்கே கூடி வந்திருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவருடைய ஒரு வெளியேற பெற்ற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு சுருக்கமாக இந்த செய்தியை நிறைவு செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். திருமறையிலே மிக அருமையாக ஒரு வார்த்தை தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதினுடைய குடும்பம் வர வர பலத்தது, சவுலுடைய குடும்பமோ வர வர பலகீனப்பட்டு போனது என்று சொல்கிறது. ஆங்கிலத்திலே அந்த வார்த்தை இவ்வளமாக சொல்கிறது, the David families grew stronger and stronger, the Saul families weaker and weaker என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த தாவீது இந்த உலகத்திலே ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெறுகின்ற அல்லது திருச்சபைகளின் ஒரு மாதிரியான வாழ்விற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவன் இருக்கிறான் என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் ஆண்டவர் அப்படி செய்தார். நீங்கள் அந்த தாவீதை குறித்து படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், தாவீது பிதாவாகிய தேவனுக்கு மிகவும் வேண்டப்பட்டவன், பிரியமானவன் என்று சொல்ல, என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவரால் சொல்லப்பட்டவன். இந்த தாவீதை குறித்து நான் அநேக காரியங்களை ஆராய்ச்சி செய்து ஒரு புஸ்தகங்களை எல்லாம் நான் என்ன செய்கிறேன், அதுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் திருமறையிலே இந்த தாவீது. தாவீதை பற்றி அநேக எதிர்மறையான காரியங்கள் திருமறைகளிலே சொல்லப்பட்டிருந்தாலும் அவனை குறித்ததான சில பாசிட்டிவ் காரியங்கள்
ஒரு திருச்சபைக்கும் சரி, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கும் சரி, ஒரு சமுதாயத்திற்கும் சரி ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற காரியமாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. இந்த தாவீது ஒரு ஏழை ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு மனிதன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் தனது ஆடுகளை காடுகளிலும் கபிகளிலும் மேய்த்து கொண்டு அலைந்து கொண்டு திரிகின்ற ஒரு மனிதன். ஆனால் ஒரு நாள் ஒரு தேசத்தினுடைய ராஜாவாக அவன் மாறிவிடுகிறான். அவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த முன்னேற்றத்திற்கு ஒரு அளவு கடந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெறுவதற்கு காரணங்கள் பல இருக்கின்றன. இன்றைக்கும் இந்த செல்வம்புதூர் திருச்சபையிலே இந்த மாலை பொழுதிலே வந்து அமர்ந்திருக்கின்ற உங்களுக்கு எதிர்காலத்திலே ஒரு ஆசீர்வாதமான அனுபவத்தை பெறுவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த தாவீதின் மூலமாக சில ஆலோசனைகளை உங்களுக்கு தர விரும்புகிறார். அன்புக்குரியவர்களை, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருக்கு நானும் சரி, நீங்களும் சரி, இந்த கிராமத்தில் வாழ்கின்ற மக்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம், வாஞ்சை, எதிர்பார்ப்பு. எனவேதான் அவர் தம்முடைய குமாரனையும் அனுப்பினார். எனவேதான் அவர் தம்முடைய விலையேறப்பட்ட வேதத்தையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்ம கீழாக கூடாது, நம்ம மேலாக வேண்டும். நம்ம வாளாக கூடாது, நாம் தலையாக வேண்டும். நாம் ஒரு நாளும் கடன் வாங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது, கடன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் வேதத்தை வாசித்தால் அது உங்களுக்கு தெரியும். எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து பலத்து சுகித்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சையும் விருப்பமாக இருக்கிறது என்று சொன்னார். எனவே இந்த ஆண்டவர் இந்த தாவீதை ஆசீர்வதித்தார். வறுமையில் இருந்த இந்த தாவீது, பசிகளில் இருந்த தாவீது, அலைந்து திரிந்து கொண்டிருந்த இந்த தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்ததை திருமறையில் நாம் பார்க்கலாம். எனவேதான் ஆண்டவரும் இன்றைக்கு செல்வம்புதூர் திருச்சபையில வந்திருக்கின்ற என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீங்கள் ஒருவரும் ஒரு காலம் ஒரு பொழுதும் வறுமையில் இருப்பதோ, நீங்கள் வசியில் இருப்பதோ, நீங்கள் வேதனையில் இருப்பதோ, நீங்கள் இல்லாமையில் இருப்பதோ, அல்லது நீங்கள் எந்த குறையோடு இருப்பதோ எனக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த திருச்சபையிலிருந்து எழும்பி பிரகாசிப்பதற்கு தாவீதின் மூலமாக ஆண்டவர் சில ஆலோசனைகள் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த இந்த தாவீது ஒரு தேசத்தினுடைய ராஜாவாக மாறுவதற்கு, அல்லது ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கராக மாறுவதற்கு அவன் செய்த சில காரியங்களை இன்றைக்கு நானும் நீங்களும் தொடர்ந்து இந்த திருச்சபையிலும் தனிப்பட்ட வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் செய்வோம் என்றால் இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கும் நம்முடைய இல்லத்திற்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். அவர் இதற்காக செய்த முதல் காரியம் என்னவென்று சொன்னால், சங்கீதம் 27:4 சொல்லப்படுகிறது, அவன் எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தன்னை படைத்த இறைவனை தொழுது கொள்ளுகிற ஒரு மனிதனாக அவன் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதை நாடுவேன், நான் அவர் மகிமையை பார்க்கவும் அவர் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். ஒரு ஆடு மேய்த்தவன் ஒரு தேசத்தின் அரசனாவதற்கு அவனிடத்திலே அந்த முன்னேற்றத்திற்காக இருந்த முதல் குணம் என்னவென்றால், அவன் தொழுகை செய்கிறவனாக இருந்தான். நானும் உங்களுக்கு சொல்கிறேன், வாய்ப்பு கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி, நீங்கள் அல்லது உங்கள் குடும்பங்கள், பைபிள் சொல்றதில்ல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அல்லது ஆண்டவருக்கே தொழுகை செய்வோம் என்கின்ற அனுபவத்திற்கு வருகிறது போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், உங்களை உங்கள் குடும்பத்தை படிப்படியாக ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கராக, உங்களை வர வர பலக்க செய்கிறவராக அவர் மாற்றுகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை.
அன்பியானவர்களே, அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரங்களை கொடுத்து போஷிக்கிற ஒரு வரம தகப்பன். அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற எத்தனை பேருக்கும் அவருடைய புத்திர சுவிகார பாக்கியத்தை தந்து அவர்களை வழிநடத்துகிற தெய்வம் அவர். நான் அடிக்கடி அதிகாலை வேளையிலே ஒரு 6 மணிக்கெல்லாம் என்னுடைய வீட்டில் இருந்து நான் வாக்கிங் போயிடுவேன். வாக்கிங் போகிற போதெல்லாம் என்னுடைய மனசை நான் ஒருமுகப்படுத்துவதற்கு, என்னுடைய மனதிலே ஒரு சமாதானத்தை வருவதற்கு இயற்கையோடு ஒன்றி அநேக காரியங்களை செய்வது என்னுடைய வழக்கம். ஒரு நாள் காலையிலே இதே போல நான் என்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வருகிற போது அருமையானவர்களே, அங்கே ஒரு காகம் ஒன்று மரத்திலே இருந்து கா 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 என்று கத்துகிறதை நான் கண்டேன். கத்துகிறதே காலையிலே என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்த்தேன். கொஞ்ச நேரம் அது கத்திக்கொண்டிருந்தது. ஒரு 5 நிமிடத்திலே அது நான் நினைத்தேன், அது தன்னை படைத்த இறைவனை தொழுது கொண்டு இருக்கிறது என்று என் உள்ளம் சொல்லிட்டு. அன்பியானவர்களே, 5 நிமிஷம் தான். டக்குன்னு அது அப்படியே அதுல இருந்து பறந்து வந்துச்சு. அங்க பார்க்குது, ஒரு அருமையான ஒரு எலி உண்டு செத்து கிடக்குது. அதுக்கு அன்னைக்குள்ள ஆகாரம் என்ன செய்தாச்சு, கிடைச்சாச்சு. ஹாப்பி. அது கான் ஒழிச்சு வேறையும் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போய் அதுகள் அப்படியே குலாமா இருந்து சாப்பிடுறத பார்க்கறதுக்கே. அதனால தான் பைபிள் சொல்லுது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கின்ற தெய்வம் அல்லவா நம்முடைய ஆண்டவர். அவரை இந்த செல்வம்புதூர் என்கின்ற இந்த புதிய திருச்சபையிலே நீங்களும் நானும் சரி வந்து, தேவனே எங்களுக்கானவைகளை நீ தாரும், எங்கள் குடும்பத்தை வர வர விலக்க செய்யும் என்று வேண்டிக் கொள்கிற போது நமக்கு இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ? அருமையானவர்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் அற்புதமாக செய்கிறவர். மரத்திலிருந்து கூப்பிடுகிற அந்த காக்கை குஞ்சுக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், தரையிலே ஒரு அருமையான எலி செத்து கிடக்க செய்கின்றார். தரையிலே இருந்து மே மே என்று கத்துகின்ற ஆற்றுக்கு அந்த மரக்கொம்புகளின் கிளைகளை எடுத்து கொண்டு வந்து அதற்கு சாப்பிட கொடுக்கிறார்கள். எப்படி அழகா இருக்கிறார்கள். அவர் ஒன்றுக்கொன்று எதிரடையாக அருமையாக வைத்திருக்கிறார். அவர் அற்புத தெய்வம். அவர் தேவைகளை சந்திக்கிற தெய்வம், தேடி வருகிற தெய்வம், தேற்றுகிற தெய்வம். அவர் ஒருபோதும் என்னையும் சரி உங்களையும் சரி அவரை தொழுது கொள்கிறவர்களை அவர் கைவிடுவதே இல்லை. வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை என்பதை மறந்து போகாதீர்கள். எனவே ஆலயம் என்பது அந்த தாவீதுடைய வாழ்க்கைக்கு மிக மிக பெரிய ஒரு மேன்மையான அனுபவமாக இருந்தார். அவன் எப்பொழுதும் கர்த்தரை தொழுது கொள்ளுகின்ற ஒரு பாக்கியம் உள்ளவனாக இருந்தான். அன்புக்குரியவர்களே, நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன், இருளில் இருக்கிற ஜனங்களே, நீங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை காணப்போகிறீர்கள். எங்கே எந்த ஒரு கிராமத்திலே இறைவனை துதித்து பாடுகின்ற ஒரு ஆலயம் வருகிறதோ, அங்கே எந்த மக்கள் வந்து அந்த ஆண்டவரை தொழுது கொள்கிறார்களோ அந்த மக்களுக்கு நிச்சயமாக அவர் ஆசீர்வாதங்களை மழையாய் பொழிய செய்கிறவராக இருக்கிறார். இந்த இடம் அவரை நீங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். இன்னும் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஆண்டவர் வருகிற வரை அவருடைய பரம ராஜ்யத்தின் பங்காளர்களாக நீங்கள் பயணிக்க முடியும். எனவே தான் தாவீது வர வர பலத்தான், ஒன் ஹூ இஸ் த ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் என்று திருமறை சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கும் ஆசை தானே? எனக்கும் ஆசைதான். அதான் நான் சொல்லுவேன், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை செபிக்கிறோம், அவரை தொழுது கொள்ளுகிறோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய ஆலயங்களுக்கு போகிறோம். அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்பேன், அதை நாடுவேன், அவர் மகிமையை பார்க்கவும் அவர் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யவும் சொல்றான். அப்போ அவனை ஆண்டவர் சும்மா விடுவாரா? ஆடு மேய்ச்சா என்ன, ஒன்றும் இல்லாதவனா ஏழையா இருந்தான அவனை உயர்த்துவார். உங்களையும் அந்த இறைவன் உயர்த்துவார். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நாம் திருமறையிலே படிப்போம் என்று சொன்னால், அவர் இந்த சங்கீதம் 23 அவர் சொல்ல, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கலாம். அருமையானவர்களை, ஆண்டவரை அவன் எப்பொழுதும் முன்னிறுத்தி வைத்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை. பைபிள் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை நடனத்தோடு ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை அவன் தொழுது கொண்டான் என்று சொல்லி திருமுறை சொல்கிறது. இந்த இடம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற இடம் மட்டுமல்ல, ஆண்டவருடைய நன்மையை நீங்கள் புசிக்கிற ஒரு இடம், ஆண்டவருடைய தரிசனங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம்.
ஆண்டவருடைய வானத்தினுடைய ஒரு வாசலான ஒரு இடம். உங்களுடைய வியாதிகளோடு நீங்கள் நெருக்கத்தோடு வந்து ஜெபிக்கிற போது சுகம் பெறுகிற ஒரு இடம். மழை குறைவான தாட்சியான வருஷங்களில் இறைவனை நோக்கி வேண்டுகிற போது பெற்றுக்கொள்கிற ஒரு இடம். வாரத்திலே ஆண்டவருடைய ஆசாரியர்கள் தங்கி உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு இடம். எனவே இந்த இடம் ஆண்டவரால் பரிசுத்தப்படுத்தப்படுவதாக, இந்த இடத்திலே வருகிற மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, இந்த இடத்திலே கர்த்தரை தொழுது கொள்ளுகிற யாவருடைய இருதயமும் மகிழ்ந்திருப்பதாக, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று மனதார வாழ்த்தி இயேசுவின் நாமத்திலே நீங்கள் வர வர பலக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, இந்த வேத புஸ்தகத்திலே இந்த தாவீதை குறித்து அநேக காரியங்கள் சொன்னாலும் நான் முக்கியமாக 3 காரியம் தான் சொல்றேன். இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, அவன் என்ன சொல்றான்னு சொன்னாச்சுன்னா, நான் இந்த கர்த்தருடைய வேதத்தில் எப்பொழுதும் அவன் தியானமாக இருக்கிற ஒரு மனுஷன். பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் 1, 2, 3 எல்லாம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்கிறது எல்லாமே அவனுக்கு வாய்க்க பண்ணப்படும் என்று சொல்லுகின்றான். சிலர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன், பாஸ்டர் பாஸ்டர் வியாபாரம் எல்லாம் நஷ்டமா போகுது பாஸ்டர், கை தொடர்றதெல்லாம் வீணா போகுது பாஸ்டர், எங்களுக்கு ஒரு முன்னேற்றமும் அல்ல, நாங்கள் எப்பவுமே இல்லை இல்லை என்கிற அந்த நிலையிலே தான் இருந்திருக்கிறோம், எங்களுக்கு ஆசீர்வாதம் வருமா, நீங்கள் ஜெபிப்பீங்களா அப்படின்னலாம் வாஞ்சியோடு கேட்பார் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் ஆண்டவருங்க சொல்கிறாரு, இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நிச்சயமாக சொல்கிறேன், வாய்க்கும். அவர் கையின் பிரயாசங்களை வாய்க்கப்படும். கர்த்தர் உங்களை மேலாக்குவார், தாவீதை போல வர வர உங்களை ஸ்ட்ராங்கர் ஆக்குவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். ஒன்று, அவன் கர்த்தரை தொழுதவனாக இருந்தான். 2, அவன் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவனாய் தியானிக்கிறவனாய் இருந்தான். 3, அவன் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்துதிக்கிறவனாக இருந்தான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். 34:1, அவர் ஸ்துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்களே, அதை கேட்டு என்னோடு கூட கர்த்தரை ஒருமித்து மகிமைப்படுத்துங்கள், நாம் அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தரை துதிக்கிறவனும் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறவனும் எப்பொழுதும் ஒரு பெரிய வல்லமையை நிறைந்த மனிதனாக இருப்பான். எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் செலுத்துவதே என்னை குறித்தும் உங்களை குறித்தும் இந்த சபையை குறித்தும் தேவனுடைய என்னதான் இருக்கிறது, சித்தமாக இருக்கிறது, திட்டமாக இருக்கிறது என்று பைபிள் சொல்கிறது. அருமையானவர்களே, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இதெல்லாம் வெளியில் நம்ம நிறைய பேச முடியாது, சபையில் சொல்கிறேன். நம்ம சந்தித்து வருகிற பிரச்சனைகளுக்கு ஆராய்ந்து அப்படியெல்லாம் பண்ணுறதை விட, ஆண்டவரே இந்த பிரச்சனை நடுவில் எனக்கு ஒரு விடுதலை தாரோன்னு சொல்லி 5 நிமிஷம் உட்கார்ந்து ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுத்தால் போதும். அன்புக்குரியவர்களே, வியாபாரங்களில் ஒரு வளர்ச்சி வேண்டுமானால் ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள். கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், நஷ்டங்கள் உங்களை விட்டு உங்களை சந்திக்கிற போது, அல்லது உங்களுக்கு மனபாரங்கள் வருகிறது போது, மனக்லேஷங்கள் உங்களை சந்திக்கிற போது, ஆண்டவர் சொல்கிறார், ஸ்துதிகளின் மத்தியில் நான் வாசம் செய்கிறேன். இந்த தாவீது இறைவனை துதிக்கிறவராக இருந்தான். ஆடுகளை மேய்ச்சிக்கொண்டு இருக்கும் போது கூட ஆண்டவரை கிண்ணறத்தை வச்சு பாடி போற்றிக் கொண்டிருந்த ஒரு மனிதன். அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகின்றான். அருமையானவர்களே, நானும் உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது 5 அப்பங்களும் 2 மீன்களும் அவருடைய கரத்திலே 5000 பேர் பசியாயிருக்கிறார்களே அவர்களுக்கு போஷிக்க கொடுங்கள் என்று சொன்னபோது, அவர் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அண்ணாந்து
வானத்துக்கு நேராக எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு எல்லாருக்கும் கொடுங்கள் என்று சொன்னார். அந்த 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டது மட்டுமல்ல, 12 கூடைகள் நிறைய மீதம் வந்தது. காரணம் என்னவென்றால், ஆண்டவர் தன்னிடத்தில் இருந்த கொஞ்சத்தையும் பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து கொடுத்த போது அது ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களிடத்திலே ஒருவேளை கொஞ்சம் தான் இருக்கலாம். இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து, இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், இதை நாங்கள் பங்கிடுகிறோம், இதை நீங்கள் எங்களுக்கு விஸ்தாரப்படுத்தும், எங்கள் எல்கைகளை விஸ்தாரப்படுத்தும், எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும், எங்களை உயர்த்தும் என்று சொல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு பெரிய அற்புதங்களை சத்தியங்களை கைக்கொள்ளுகிற கற்றுக்கொள்ளுகிற இடம் இந்த ஆலயம். ஆலயம் ஒரு கிராமத்திற்கு வருகிறது என்றால் அது சாதாரணமான காரியம் அல்ல. ஆண்டவர் எவ்வளவோ இடங்கள் இருந்தாலும் இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்தி இந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை ஸ்தாபித்திருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை கொண்டிருக்கின்றார். இந்த திருச்சபையின் மூலம் அநேக மக்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமும் ஒரு முன்னேற்றமும் ஒரு உயர்வும் ஒரு நன்மையும் கிடைக்க போகிறது. இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள், எல்லா மக்களின் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்களை போக்குவதற்கு இறைவன் தம்முடைய பிரசன்னத்தை மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு ஆலயமாக இது மாறப்போகிறது. அவர்கள் சொன்னார்கள், இன்னும் ஒரு சில காலங்களிலே இதை நாங்கள் கன்னியாகுமரி பேராயத்திற்கு ஒப்படைத்து ஆண்டவருடைய துதிபாடுகிற திருச்சபை அதை மாற்ற இருக்கிறோம் என்று சொன்னார்கள். செய்யுங்கள். தொடர்ந்து நல்ல போதகர்களை அழைத்து இதிலே ஆண்டவரை துதிக்கிற துதிகளை எடுத்து தொடர்ந்து இதை செய்யுங்கள். கர்த்தர் இந்த திருச்சபை அவருடைய வருகை வரைக்கும் இந்த இடத்திலே அவரை துதிக்கின்ற மக்களை எழுப்பி இந்த இடத்தை ஆசீர்வதிக்கட்டும். இதற்கு காரணமாக இருந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். இங்கே வந்து இந்த வார்த்தையை கேட்ட உங்களை எல்லாரையும் ஆண்டவர் வர வர பலப்படுத்தட்டும், வர வர உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் இறைவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய், சமாதானத்தை பெற்ற மக்களாய் தொடர்ந்து வாழுங்கள், வளருங்கள் என்று சொல்லி அச்சங்குளம் CSI திருச்சபையின் சார்பாக உங்களை மனதார வாழ்த்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை இறைவனுடைய வலுவாதபடி காக்கின்ற கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன், ஆமேன்.